ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பொண்ணு ஆடியோ பேசியிருக்கா இல்லையா, அதில் வந்துட்டு தான் சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணின வாய்ஸு நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இல்லையா. ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது வாழ்க்கை அப்படின்னா காசு, பணம், நகை இதெல்லாமே கிடையாது. இது மட்டும்தானா? கிடையவே கிடையாது. ஒன்றும் இல்லை. ஒரு கல்யாணத்தில் வந்துட்டு ஒரு பெரியவர் போனாராம்மா. அவர் சிம்பிளாக போனார். அப்படி ஒரு கதை கூட இருக்குது. அவர் வந்துட்டு போனோன்னே அந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க கடைசி பந்திக்கு உட்கார வைக்கிறாங்க. அதே அவர் வந்து சில்க்கு ஜிப்பா போட்டுட்டு வந்தவுடனே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்களாம்மா. உடனே அந்த பெரியவர் சொன்னாரம்மா, சட்டையே சாப்பிடு, சட்டையே சாப்பிடு. ஸோ மக்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்கும் நகைக்கும் இதுக்கெல்லாம் தான் மெயின் விஷயம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணினாலும் தனித்து வீறு கொண்டு எழுந்து நிற்கிற அளவுக்கு இந்த காலத்தில் சிங்கப்பெண்களாக எத்தனை பேர் இருக்காங்க. இல்லை எத்தனை நாடகங்கள், எத்தனை மாஸ் மீடியாஸ் நம்ம பார்க்குறோம். அதில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தின அந்த பொண்ணு எப்படி வீறு கொண்டு எழுந்து எப்படி வாழறா. இந்த நல்ல விஷயங்களும் நாடகங்களில் வந்திருக்கு இல்லையா. இந்த கோழைத்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாம். வேதனையாக தான் இருக்குது. இத்தனை வருஷம் படித்து பெரிய ஆளாகிட்டு பெரிய பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் இதுவும் கடந்து செல்லும். யார் தான் மென்டல் டார்ச்சர் பண்ணாலும் இதுவும் கடந்து செல்லும். அதுவே வந்து நிற்க போகிறது இல்லையே, நின்றுக்கிட்டே இருக்குமா. இதுவும் கடந்து செல்லும். அரக்கர்களோ பூதர்களோ யாரும் இல்லையே, எல்லாம் மனுஷங்க தானே. இப்படியெல்லாம் பேசுகிற தப்பு, வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு திட்டி விட்டுறலாம். அதுக்கு போய் கஷ்டப்படக்கூடாது இல்லையா, போயிடக்கூடாது. அதாவது சாவு ஒன்று தான் சொல்யூஷனா? கிடையவே கிடையாது. வாழறதுக்கு பல வழிகள் இருக்குது. சாகிற ஒரு வழி எதுக்கு தேடணும்? சாகிறதுக்கு பல வழிகள் இருக்குன்ட்டு போயிடக்கூடாது. வாழறதுக்கு அதை விட பல வழிகள் இருக்குது. வாழலாம் இல்லையா. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது கேட்டதுலேருந்தே ரொம்ப வேதனையாக இருந்தது. ஸோ யாரும் எந்த தீய முடிவுக்கும் போயிடக்கூடாது வேண்டிக்கிறேன்.